ஓகே லிசன் ஆக்சுவலா ஒரு ஜென்ரல் டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னென்ன மாலிகுலர் எப்படி போடணும் நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு சார் ஜென்ரல் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ஓகே இப்போ ஓகேமா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகே சார். சார் இப்போ லெசன் எடுக்கிறீங்களா இல்ல क्वेश्चंस ஆன்சர் சொல்றீங்களா சார்? லெசன் ஓகே. நீங்க நான் ஆன்சர் சென்ட் பண்ணிட்டேன் குரூப்ல. நீங்க செக் பண்ணிட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் क्वेश्चन. ஓகேவா? சார் நீங்க நாளைக்கு காலையிலே क्वेश्चन அனுப்புங்க சார். நான் இப்பதான் சார் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா காலையில இருந்து கொஞ்சம் வேலையா இருந்தேன் சார். இல்ல ஆக்சுவலா ஆன்சர் சொல்றீங்களா? ஆமா சார். ஓகேமா. எஸ்மா லிசன் இப்போ லெசன் கவனிங்க. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி நம்ம பார்த்துருக்கோம். ஆமா தானே? மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி சார் ஓகே. தமிழ் உங்களுக்கு ஒரு ஆர்பிட்டல் கொள்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ். இதில் நம்ம தியரி நான் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருந்தேன். இந்த கிளாஸ் நம்ம டயக்ராம் பற்றி சொல்ல போகிறேன். ரெடி? ஒரு ஜென்ரலாக ஒரு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணான்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணலாமா? எஸ். இதில் நான் ஷை ஏன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இது ஒரு ஷை ஏ. ஷை தெரியல சிம்பிள் அது. இது ஒரு ஷை பி. ஓகே, ஷை ஏ இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? எஸ். இந்த வேவ் ஃபங்க்ஷனை ஆக்சுவலா இந்த ஷை ஏயும் ஷை பியும் என்ன ஆர்பிட்டல் கேட்டா அட்டாமிக் ஆர்பிட்டால். தமிழ் வந்து அணு ஆர்பிட்டால் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அட்டாமிக் ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஓகே, ஃபுல் ஃபார்ம் ரைட் பண்றேன். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நான் சொல்லணும் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஓகே, அட்டாமிக் ஆர்பிட்டால். இது என்னது? இது அட்டாமிக் ஆர்பிட்டால் தாமா. அட்டாமிக் ஆர்பிட்டால் தமிழ்ல அணு ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் எனர்ஜி தான் நமக்கு என்ன தரும்னாக்கா இங்க சென்டருக்குள்ளே இதுக்கு பேர் தான் மூலக்கூறு ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஐ மீன் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல மூலக்கூறு ஆர்பிட்டால். மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேவா? எஸ். அப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்படி ஃபார்ம் ஆகும் கேட்டாக்கா ஆக்சுவலா இது வந்து சிக்மா ஈக்குவல் டு ஷை ஏ பிளஸ் பி. அதாவது சிக்மா வந்து என்னன்னாக்கா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் இல்லையா? சிக்மா வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகும் கேட்டா சை ஏவும் சை பியும் ஆட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகுது தான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால கீழே இருக்குதுன்னா அதான் என்னது மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். அது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது பேரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இதை தமிழ் சொன்னா மூலக்கூறு ஆர்பிட்டால் அது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சொல்லுவோம். பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சொல்லுவோம். இப்போ இந்த பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டலோட எனர்ஜி தான் எப்படி இருக்கு நான் சொன்னேன். தேரி படிச்சு தான் தெரிஞ்சிருக்கோம். இந்த பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டலோட எனர்ஜி தான் எப்படி சொன்னா லெஸ் எனர்ஜி, குறைவான ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, லெஸ் எனர்ஜி இங்க இருக்குல்லமா. இது இதோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் இருக்குல்ல,
இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால இது ஒரு கிளைமா இது வந்து என்னன்னாக்கா அங்க எழுத பாருங்க இதுதான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது சொல்லுவோம் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி சொல்றதுன்னு கேட்டா சிக்மா ஸ்டார் ஈக்குவல் டு psi a மைனஸ் psi b ன்னு சொல்லணும். இப்படி சொல்லணும் psi a மைனஸ் psi b. பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னாக்கா psi a பிளஸ் psi b சிக்மா ஈக்குவல் டு இது என்னது சிக்மா ஸ்டார் ஈக்குவல் டுமா இது சிக்மா ஸ்டார் ஈக்குவல் டு நல்லா கிளியரா எழுதிக்கோ சிக்மா ஸ்டார் ஈக்குவல் டு புரியுதா எஸ் அப்போ சிக்மா ஸ்டார் ஈக்குவல் டு psi a மைனஸ் psi b மா psi a மைனஸ் psi b. இப்போ இதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நல்லா கவனி இதனுடைய எனர்ஜி ஹை எனர்ஜி ஹை எனர்ஜின்னு சொல்றோம். இது நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு டயக்ராம்னா இதுதான் நீங்க இந்த மாதிரி தான் போடணும் புரியுதா நல்லா கவனி. ரெண்டு ஆக்சுவலா மாலிகுல்னா என்ன மீனிங் ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தது ஒரு மாலிகுல் ஆமா தானே ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்ததா ஒரு மாலிகுல். அப்போ அந்த ஆட்டத்துடைய ஆர்பிட்ல எங்க போனோம் லெஃப்ட் ரைட்ல போனோம். அந்த மாலிகுல் ஆர்பிட்ல எங்க போனோம் ஐ மீன் ரெண்டுக்கு கமெண்ட் பண்ணி சென்டரா போடணும் புரியுதமா எஸ் இதான் ஒரு டயக்ராம் ஜென்ரல் டயக்ராம் நம்ம சொல்றேன். எஸ் இப்போ நான் ஒரு மாலிகுலுக்கு ரைட் பண்ண போறேன் ரெடியா ஓகேவா கவனிமா ஒரு மாலிகுலுக்கு எப்படி சார் ரைட் பண்ணலாம் இது எழுதிக்கலாமா எல்லாரும் எழுதாச்சுல எல்லாரும் எஸ் ஆனோ ஓகேப்பா ஓகே. இப்போ அதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மாலிகுல் H2 ஃபர்ஸ்ட் மாலிகுல் நான் சொல்றேன் H2 H2 ஓகேவா எஸ். அப்போ H2 என்ன மீனிங்மா ரெண்டு ஹெச்சுக்கு தான் மீனிங் ஓகே. இது ஒரு ஹெச் இது ஒரு ஹெச். ஹெச்சுடைய அட்டம் நம்பர் எவ்வளோமா 1 இதனுடைய அட்டம் நம்பரும் 1. அப்போ அட்டம் நம்பர் 1னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அது கரெக்ட் எஸ் நோ 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எஸ். இப்போ ஸோ okay so one second இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 மா 1s1 இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 ஓகேவா எஸ் ஓகே. இப்போ நல்ல கவனி இதுதான் அட்டாமிக் ஆர்பிட்டால் நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோமா அட்டாமிக் ஆர்பிட்டால். இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் அதாவது தமிழ்ல அணு ஆர்பிட்டால்னு சொல்றோம். ஏன்னா இது ஹைட்ரஜன் அணு இல்லையா இது ஹைட்ரஜன் அணு இல்லையா அதனால என்ன சொல்றோம் அணு ஆர்பிட்டால் நம்ம சொல்றோம் கரெக்டாமா ஓகே எஸ். இப்போ டயக்ராம் டிரா பண்ணலாம் எப்படி டிரா பண்ணணும்னு பாருங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இப்படிதான் போகும் எனர்ஜி ஸ்டேட் ஆற்றல் மட்டும் சொல்லணும் தமிழ்ல எனர்ஜி ஸ்டேட் சொல்லணும் எனர்ஜி ஸ்டேட் ஓகேவா எனர்ஜி ஸ்டேட் ஸோ ஆற்றல் மட்டும் ஓகே. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட்.
ஓகேமா, இப்படி போடச்சு இல்லையா? இப்போ லிசன், ஆக்சுவலா இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது மாலிகுலர் ஆர்பிட்டால். இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இது மாலிகுலர் ஆர்பிட்டால்மா. ஓகேவா? எஸ். இப்போ இதுல அட்டாமிக் ஆர்பிட்டால்னா இது ஒரு ஹெச்சுக்கு நாம இந்த சைடு எழுதுறோம், அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் தான் எழுதணும், ஹெச்லாம் எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? 1s. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஹெச்சுக்கு 1s இருக்கு இல்லையா, அதை இங்க எழுதணுமா, எதாச்சு இல்லையா? எஸ். இந்த 1sல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? அந்த அந்த ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணலாமா? ரெடியா? எஸ் ஆர் நோ? இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஏன்னா 1s இங்க பாருங்க, 1sல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு பாருங்க. எஸ் ஆர் நோ? இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதனால 1 தான் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த 1sல இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு இல்லையா? எஸ். இது இது இந்த இதுதான் அட்டாமிக் ஆர்பிட்டால் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபில் பண்ணும்போது இதை நம்ம சிக்மா 1s சொல்லணும். என்ன சொல்லணும்? சிக்மா 1s சொல்லணும். இது சிக்மா ஸ்டார் 1s சொல்லணும். சிக்மா ஸ்டார் 1s சொல்லணும். புரியுதுங்களா? எஸ். இப்போ இந்த 1s லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஹெச்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஹெச்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1 ஆட் பண்ணா 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபில் பண்ணணும். மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபில் பண்ணா சிக்மா 1s ஃபில் பண்ணி தான் சிக்மா ஸ்டாருக்கு போகணும். நம்ம இருக்குதே 2 எலக்ட்ரான்ஸ் தான், அதனால 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே ஃபில் ஆயிடுமா. அவ்வளவுதான், ஃபில் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் சார் கேட்டா, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் bond order equal to NB minus NA by 2. இதான் bond order formula இல்லையா? அப்போ bond order NB னா என்ன வேல்யூங்க அப்படின்னா, இதுல எதுமா ஐ மீன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எதுனா சிக்மா 1s தான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங்னா சிக்மா ஸ்டார் 1s, இங்க NB னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், NA னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இல்லையா? எஸ். அப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. மைனஸ் ஆன்டி பாண்டிங்ல எலக்ட்ரான் இல்ல, 0. தெரியுதா என்ன சொல்றேன்னு? நான் ரவுண்ட் பண்ற பாருங்க, இதுதான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இல்லையா? அப்ப இதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்கு, அதனால நான் 2 போட்டிருக்கேன். ஆன்டி பாண்டிங்னா இதுதான் ஆன்டி பாண்டிங், இதுல என்ன இல்ல, எலக்ட்ரான்ஸே இல்ல, அதனால 0மா. பை 2. அப்ப என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா வரும்? 2/2 ஈக்குவல் டு 1. அதனால தான் நம்ம H2 மாலிகுலை எப்படி ரைட் பண்ணுன்னு கேட்டா H பாண்டு Hன்னு ரைட் பண்ணுவோம். பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி? இதான் மீனிங். ஓகேவா? எஸ். இது ஒரு கொஸ்டின்மா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டா கவனி, இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல் கேட்பாங்க, நிலைப்புத்தன்மைன்னு கேட்பாங்க. மூலக்கூறுகளின் நிலைப்புத்தன்மைன்னு கேட்டா நான் இங்கிலீஷ் எழுதுறேன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல். ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல். அப்ப ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல் எப்படி சார் பார்க்கணும்னாக்கா NB NA பார்க்கணும். NB ல எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. NA ல எவ்வளவு இருக்கு? 0 இருக்கு. ஏன்னா NB னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், NA னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்ப எலக்ட்ரான் எங்க அதிகமா இருக்கு? NB ல தான் இருக்கு, NA ல கிடையாது இல்லையா? அப்போ இப்படி போடணும். அப்போ இந்த மாதிரி போட்டா நம்ம என்ன சொல்லணும் நானு? அப்போ மாலிகுல் இஸ் ஸ்டேபிள். என்ன சொல்லுமா? மாலிகுல் இஸ் ஸ்டேபிள். ஓகே, மாலிகுல் இஸ் ஸ்டேபிள். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்கலாம் சொன்னாக்கா, ஐ திங்க் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கம்மா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி சார் பார்க்கணும்? ப்ராப்பர்ட்டியை எப்படி பார்க்கணும்க்கா, மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் பார்க்கணும். எலக்ட்ரான்ஸ் எப்படி பார்க்கணும். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்குது சிக்மா 1s தான் இருக்குது. எப்படி இருக்குது சிக்மா 1sல? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? 2 எலக்ட்ரான் தான் ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் தான் என்ன சொல்லுவோம்? பேர்னு சொல்லுவோம். அப்ப பேரா இருப்பதனால இதை நம்ம டயா மேக்னெட்டிக் சொல்லுவோம்.
இல்லையா? காந்தன்மை டயா காந்தன்மை சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? எங்க சொல்றேன் தெரியுதா எல்லாருக்கும்? எங்க சொல்றேன் தெரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். யா, ஓகே. நெக்ஸ்ட் டயாகாந்தமை. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். என்ன சொல்றேன்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டா, லிசன். ஸோ எலக்ட்ரான் எங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் நீங்க பார்க்கணும். மாலிகுலர் ஆர்பிட்டால எலக்ட்ரான் எங்க இருக்கோ அதை மட்டும் எதுனா போதும். அப்ப எங்க இருக்கு? சிக்மா 1sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப எப்படி எதுனாக்கா சிக்மா 1s2. இதான் என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த மாலிகுலர் எடுத்தாலும் நமக்கு இந்த எல்லா கொஸ்டினும் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ண தெரியணும். இந்த மாதிரி சால்வ் பண்ண தெரியணும். அதான் முக்கியம். டயக்ராம் ட்ரா பண்ணி ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? ஓகே. நம்ம இப்போ H2 மாலிகுலர் பார்த்தோம். நெக்ஸ்ட் He2 மாலிகுலர் பார்க்கலாமா? ரெடியா? வாசுகி புரியுதா? எஸ் சார். ஓகேம்மா. ஓகே. உமா மகேஸ்வரி எஸ் சார். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகேப்பா. ஓகேம்மா. ஓகே கவனிங்க. நம்ம நெக்ஸ்ட் He2 மாலிகுல், ஹீலியம் மாலிகுல். நேம் கேட்டாலும் கேட்பாங்க. சப்போஸ் ஃபார்முலா கொடுக்காம நேம் கேட்டாலும் கேட்பாங்க. ஆன்சர் பண்ண தெரியணும். ஹீலியம் மாலிகுல்னாலும் H2 மாலிகுல்னாலும் ஒண்ணுதான். சரியா? எஸ். இப்போ H2 மாலிகுல்ல எத்தனை H இருக்கு? 2H இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு H போட்டுக்கிறேன் நானு, இங்க ஒரு H போட்டுக்கிறேன். H-ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா அணு எண் 2 இல்லையா? ஸோ அட்டாமிக் நம்பர் 2 சொல்லுவோம். அப்ப அதனால 2 சொன்னா அப்ப எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா 1s2. அப்ப இந்த ஹீலியத்துக்கு எப்படி எழுதணும்? 1s2 எழுதுச்சா? இப்ப நம்ம டயக்ராம் டிரா பண்ணலாமா? எப்படி டயக்ராம் டிரா பண்ணலாம் சொன்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல் ரைட் பண்றேன். இது அட்டாமிக் ஆர்பிட்டல். ஓகே. இது மாலிகுலர் ஆர்பிட்டல். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டலும் நேம் என்ன பண்றேன்? இது 1s-ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் 1s-ன்னு எடுத்துக்கிறேன். இது சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s. சிக்மா 1s என்பது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், சிக்மா ஸ்டார் 1s என்பது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ எனர்ஜி ஸ்டேட் இப்படி தான் போகுது. இது எனர்ஜி ஸ்டேட் இப்படி போகும். இப்போ 1s-ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. இந்த 1s-ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் நான் இங்க அப்ளை பண்றேன். அடுத்து இந்த 1s-ல பாருங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அதை நான் இங்க அப்ளை பண்றேன். இப்போ நம்ம எங்க போட்டுக்கிறேன்? அட்டாமிக் ஆர்பிட்டலை ஃபில் பண்ணிருக்கேன் எலக்ட்ரானே. இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். இது ரெண்டும் சேர்ந்து தருதுன்னா அது மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ அப்போ 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி சார் மாலிகுலர் ஃபில் பண்ண கேட்டா, சிக்மா 1sல 2 போடலாம். அடுத்து சிக்மா ஸ்டார் 1sல 2 போடணும். அப்போ 4 ஆயிடுத்து இல்லையா? அவ்வளவுதான். டயக்ராம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தேவையோ அதை ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் ஃபார்ம் நமக்கு தெரியலையா? ஸோ எல்லா டைமும் எழுத்து இல்லை. நம்ம பாண்ட் ஆர்டர் ஃபார்ம்ல NB - NA/2 தெரியும். இப்போ இங்கே NB வேல்யூ எவ்வளோ? 2. NB வேல்யூ எவ்வளோமா? 2 - NA வேல்யூ எவ்வளோ? 2/2. 2 - 2 எவ்வளோ? 0. அப்போ 0/2 = 0. அப்போ என்ன மீனிங் கேட்டாக்கா, பாண்ட் ஆர்டர் வேல்யூ 0 வந்தா அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பாண்ட் ஆர்டர் வேல்யூ 0 வந்தா அந்த மாலிகுல்னா அது ஃபார்ம் ஆகாது. இது 2021ல கேட்ட கொஸ்டின், நீட் கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின்ல சிம்பிளா கேட்டிருப்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன்ல எந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுல ஹீலியம் H2 ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. அது எப்படி சார் நீங்க H2 ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த பாண்ட் ஆர்டர் வேல்யூஸ் நம்ம சொல்றோம். பாண்ட் ஆர்டர் 0 வந்ததால ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஓகே. மற்ற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன சொல்வோம்? மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி. நான் ஸ்டார்ட் ஆகிறேன். MS-னா மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி. அப்போ மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி இங்க எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ NB-யும் NA எப்படிமா இருக்கு? யாராவது சொல்லு போகலாம். கிரேட்டரா இருக்கா, லெஸ்ஸா இருக்கா, ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஈக்குவலா இருப்பதால் தான் பாண்டோட 0 வந்தது. கரெக்டா? எஸ். அடுத்தமா நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக். எஸ்மா.
சொல்லுங்க. ஐ மீன் NB ஈக்குவல் டு Na சொல்லும்போது அப்ப மாலிகுல் இஸ் அன்ஸ்டேபிள் சொல்லணும். மாலிகுல் வந்து மாலிகுல் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஏன்னா NB கிரேட்டர் தென் Na தான் ஸ்டேபிள். NB லெஸ் தென் Na அன்ஸ்டேபிள். NB ஈக்குவல் டு Na அன்ஸ்டேபிள் தான். அப்ப இந்த மாலிகுல் அன்ஸ்டேபிள் மாலிகுல் இல்லையா? அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டாக இங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் எலக்ட்ரான் பார்க்கணும். சிக்மா 1 ஃபுல் ஆயிட்டு சிக்மா ஸ்டாருக்கு போயிடுச்சு. அப்ப சிக்மா ஸ்டார் தான் நீங்க பார்க்கணும். எப்படி இருக்கு? எங்க பேரா இருக்கு. அதெல்லாம் என்ன மேக்னெட்டிக்? டையா ஃபில் பேர் ஆயிடுச்சு. ஐ மீன் ஜோடியா இருக்குல்ல, பேர் ஆயிடுச்சுனாவே டையா தான் இல்லையா? அடுத்தது என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க அப்படின்னு கேட்டா சிக்மா 1sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அடுத்தது சிக்மா ஸ்டார் 1s 2 எலக்ட்ரான். அவ்வளவுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவ்வளவுதான்மா. இதான் H2 மாலிகுல். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ H2 மைனஸ்மா. H2 மைனஸ். ஓகே. H2 மைனஸ் மாலிகுல் எப்படி பார்க்கலாம் சொன்னாக்கா இங்க 2 ஹெச்சுக்கு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 2 ஹெச்ல நல்லா கவனிக்கணும். ஒரு ஹெச் அட்டாமிக் நம்பர் 1, அடுத்த ஹெச் அட்டாமிக் நம்பர் 1. அப்போ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆகவே நான் 1s எழுதுறேன். ஆனா இந்த ஹெச்சுக்கு இருக்கும்போது நான் 1s2 எழுதுறேன். எதோட சேர்த்து அந்த மைனஸ் சார்ஜோட சேர்த்து எழுதிக்கிறேன். கரெக்டா? 1s1 தான் எழுதணும். ஆனா மைனஸ் சார்ஜோட சேர்த்து நான் 1s2 எழுதிட்டேன் இல்லையா? நோ ப்ராப்ளம். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணும் அப்படின்னு கேட்டா ஸோ இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணது மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே. இது மாலிகுலர் ஆர்பிட்டால். எசனோ இது அட்டாமிக் ஆர்பிட்டால். இதுவும் அட்டாமிக் ஆர்பிட்டால். இது மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேவா? எஸ். இப்போ இது வந்து நம்ம 1s தான் சொல்லணும். அட்டாமிக் ஆர்பிட்டால சாதாரணமா இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் 1s தான் சொல்றோம். இதை மாலிகுலர் ஆர்பிட்டால் மட்டும் சிக்மா 1s சொல்லணும். இது சிக்மா ஸ்டார் 1s சொல்லணும். இப்போ இந்த 1sல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஆனா இந்த 1sல 2 இருக்கு. ஸோ எப்பயுமே இப்படிதான் போனோம்னா நீ எப்படி போட்டுலாம். லெஃப்ட் சைட்ல 1sல 2 போட்டு நோ ப்ராப்ளம். சரியா? எஸ். அப்ப நமக்கு எவ்வளவு ஆட் பண்ணோம்? இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி போடணும்? சிக்மா 1sல 2 போட்டணும். அடுத்த ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா? அந்த 1 எங்க போகும்? சிக்மா ஸ்டாருக்கு போகும். சிக்மா ஸ்டார் 1sக்கு போயிடும் இல்லையா? அவ்வளவுதான். இப்போ நம்ம எனர்ஜி ஸ்டேட் எப்படி போகும்? இப்படிதான் போகும் இல்லையா? இது எனர்ஜி ஸ்டேட். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு NB மைனஸ் Na/2. இங்க NB வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2. அவன் கரெக்ட். நான் NB வேல்யூ எதை சொல்றேன்னாக்கா நான் ரவுண்ட் பண்ற பார்த்துக்கோ. இதுதான் NB. கரெக்டா? ஸோ இதுதான் Na. அப்போ Na எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. அப்போ 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 1/2 ஆர் 0.5. ஓகே. 0.5 நம்ம சொல்றோம். எஸ். அடுத்தது என்னமா செகண்ட் கொஸ்டின் நான் சொல்லுவோம். மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா? இப்போ மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி எப்படி சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டா மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி பாருங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா இங்க NB Na. NBல 2 இருக்கு எலக்ட்ரான்ஸ், Na 1 இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? NB greater than Na. அப்போ மாலிகுல் என்னது? ஸ்டேபிள் மாலிகுல். மாலிகுல் இஸ் ஸ்டேபிள். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி சொல்லணும்னாக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் கடைசி எங்க இருக்குன்னு பாக்குறோம். அப்ப எங்க இருக்கு? சிக்மா ஸ்டார் 1sல இருக்கு இல்லையா? கடைசியா. அப்போ சிக்மா ஸ்டார் 1sல இருப்பதால அங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அன்பேர் எலக்ட்ரான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அன்பேர் எலக்ட்ரான். தனித்த எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்ப அன்பேர் எலக்ட்ரான் தான் என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்லிருப்பேன்? பேரா. யா. ஓகே. அடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்? சிக்மா
1s2 sigma star 1s1. ஓகே, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதாமா? நெக்ஸ்ட் மாடல் போலாமா? இதெல்லாம் டவுட் இருக்கா? No, sir. ஓகேம்மா, நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாலிகுல் கவனிங்க. லிசன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து O2 மாலிகுல்மா. நல்லா கவனிங்க. நான் இங்க O2 போட போறேன், இங்க N2 போட போறேன். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் O2ல என்ன மீனிங்மா? 2 O தான் மீனிங். ஆமா தானே? ஸோ ஒரு O எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. இது O2. இது ஒரு ஓக்கு. இதே மாதிரி இன்னொரு ஓக்கு இருக்கு இல்லையா? அத மாதிரி இருக்கும். நம்ம இங்க N2க்கு எப்படி போடுவீங்கன்னா, இதுலயும் 2n இருக்கிறதாட்டும் என்னுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஸோ இங்க 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்க 8. அட்டம் நம்பர் 8, அப்ப 8 எலக்ட்ரான்ஸ். அட்டம் நம்பர் 7 7 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? எஸ். ஓகேப்பா. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி டயக்ராம் டிரா பண்ணணும்னு சொன்னாக்கா, நல்லா கவனிமா. இப்போ இந்த டயக்ராம் டிரா பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க 1s வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அதனால இங்கேயும் 1s நம்ம டிரா பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்கேயும் 1s கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அதனால இந்த நைட்ரஜன் மாலிகுலுக்கும் 1க்கு தேவையில்லை 1sக்கு. அப்ப 2s2p தான் டிரா பண்ணணும். அப்ப 2s2p எப்படி நான் டிரா பண்ண நல்லா கவனிங்கம்மா. ஓகே, ஓகேம்மா. ஓகே, இது மாதிரி நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்க நிமிஷம்.
இதே மாதிரி கவனிமா இங்கே 2p போடும்போது இங்கே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் சரியா? இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். நான் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, எஸ், ஒரு நிமிஷமா. இப்போ பாருங்க, எலக்ட்ரான் ஃபில் பண்றேன். இப்போ இங்க 2s எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். ஆக்சுவலா இது வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால், இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இது மாலிகுலர் ஆர்பிட்டால். இங்க 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? எஸ், ஆக்சுவலா இது என்னது? இது 2s அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒன்னது 2s. அப்ப அந்த 2s வந்து மாலிகுலர் ஃபார்ம் பண்ணோம். இது சிக்மா 2s சொன்னோம், இது சிக்மா ஸ்டார் 2s. கரெக்டா? இங்க பாருங்க, இது 2p பா. இந்த ஆர்பிட்டமா 2p, இது என்னது 2p. 2pனா என்னென்ன ஆர்பிட்டல் தெரியலையா? இது 2px, இது 2py, இது 2pz. அதே மாதிரி இங்க இதுதான் 2px, இது 2py, இது 2pz. கரெக்டா? அதே மாதிரி இங்க இது பை 2px பா, இது பை 2py, இது சிக்மா 2pz. இதான் புரியல கேள்வி நான் சொல்றேன். இது பை ஸ்டார் 2px, இது பை ஸ்டார் 2py, இது சிக்மா ஸ்டார் 2pz. கரெக்டா? எஸ், எஸ். இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும் பார்த்துக்கோ. ஸோ இங்க 2sல 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அந்த 2 எலக்ட்ரான் தான் இங்க ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? இங்க இந்த ஒரு ஆக்சிஜனுடைய 2 எலக்ட்ரான் இங்க ஃபில் பண்ணணும். அடுத்த ஆக்சிஜன் 2s எலக்ட்ரான் இங்க ஃபில் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு அன்னோபிட்டால் சேர்ந்தா மூலக்கூறு உருவாக்குது இல்லையா? அப்போ 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ண கேட்டா, சிக்மா 2sல 2, சிக்மா ஸ்டார்ல 2. அடுத்து 2pல 4 பண்ணணும் இல்லையா? எப்படி பண்ணணும்? ஸோ 1 2 3 4. அதே மாதிரி இங்க எப்படி பண்ணுவேன்? 1 2 3 4. அப்போ 4 + 4 எவ்வளோ? 8. அப்போ 8 எப்படி ஃபில் பண்ணா? பை 2pxல 1, பை 2pyல 1, சிக்மா 2pzல 1. மறுபடியும் பை 2pxல 1, பை 2pyல 1, சிக்மா 2pzல 1 இல்லையா? இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போ 8ல 6 ஃபில் பண்ணிடுச்சு, மீது 2 இருக்குல்லையா? அது எங்க போகும்? பை ஸ்டாருக்கு போகும். பை ஸ்டார் 2pxல 1, பை ஸ்டார் 2pyல 1. அவ்வளவுதாம்மா. அப்ப எனர்ஜி ஸ்டேட் பண்ணாக்கா இப்படி இருக்கும். இப்படிதான் எனர்ஜி ஸ்டேட் போகும். இந்த எனர்ஜி ஸ்டேட் பிரகாரம் தான் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும். கரெக்டாம்மா? ஓகே. அப்ப அதே மாதிரி என்ன பண்ணுங்க? இப்போ n2 போடலாம் இல்லையா? நல்லா கவனி, இதுதான் 2s, இதுதான் அட்டாமிக் ஆர்பிட்டல், இது 2p இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் 2s எழுதணும் பாருங்க. 2s இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இந்த 2s ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். ஐ மீன் இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது மாலிகுலர் ஆர்பிட்டல், இது அட்டாமிக் ஆர்பிட்டல். கரெக்டா? எஸ். அப்போ எப்படி ஃபில் பண்ணணும்னா 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு எண்ணுக்கு, அதை ஃபில் பண்ணலாம் 1 2. அதே மாதிரி அடுத்த 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதை ஃபில் பண்றோம். இந்த 2 2 சேர்ந்தது மாலிகுலர் உருவாக்கு இல்லையா? அப்போ இது சிக்மா 2s, இது சிக்மா ஸ்டார் 2s. அப்போ 2 2 சேர்ந்தா 4. அப்போ சிக்மா 2sல 2, சிக்மா ஸ்டார் 2sல 2, 4 ஆயிடுச்சு. இப்போ 2pல பாருங்க, இது ஒரு 2p, இது ஒரு 2p, இது ரெண்டும் அட்டாமிக் ஆர்பிட்டல். அப்போ மாலிகுலர் எப்படி சொல்லணும் கேட்டா, இதுதான் பை 2px, பை 2px, இது
பை 2py இது சிக்மா 2pz. இது என்னது? பை ஸ்டார் 2px இது பை ஸ்டார் 2py இது சிக்மா ஸ்டார் 2pz. கரெக்டா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்? எப்படி ஃபில் பண்ணணும் ஏற்கனவே? நல்லா கவனி. 2pல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அட்டாமிக்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணு. 1 2 3. அதே மாதிரி அடுத்து ஒரு எண்ணுக்கு இல்லையா? அதுல 3 இருக்கு இல்லையா? அதுல 2pல 1 2 3. அப்ப 3 + 3 எவ்வளோ? 6. அப்ப 6 எப்படி ஃபில் பண்ணோம்? பை 2pxல 1 பை 2pyல 1. அடுத்தது என்ன ஃபில் பண்ணோம்? சிக்மா 2pzல 1 மறுபடியும் பை 2pxல 1 பை 2pyல 1 சிக்மா 2pzல 1. அவ்வளவுதான். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான தட்டு எழுதலாமா? ரெடியா? எஸ். N2 மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுமா? N2 சார். N2 ஒண்ணுமே இல்ல. N2 எழுதும்போது ஆர்பிட்டால இங்க மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். நான் ரவுண்ட் பண்ற பாருங்க. எஸ்னோ இங்க இங்க அதை இங்கே பாருங்க. ஆக்சிஜனுக்கு இதுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்க மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஆக்சிஜன் எழுதும்போது 2 எலக்ட்ரான் உள்ள போட்டிருப்பேன், ஒரு எலக்ட்ரான் வெளியே போட்டிருப்பேன். ஆனா வந்து N2ல போட்டிருப்பேன், 2 ஆர்பிட்டால வெளியே போட்டிருப்பேன், ஒரு ஆர்பிட்டால் உள்ள போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இது மட்டும் சேஞ்ச், மத்த எல்லாமே சேஞ்ச் கிடையாது, அப்படிதான் இருக்கும். மீதி எலக்ட்ரான் ஃபில் பண்ற விஷயம் எல்லாமே சேம் தான். ஓகேவா? உள்ள வந்து நீங்க என்ன சார் போட்டிருக்கீங்க? பை 2px பை 2pxy ன்னு போட்டிருக்கீங்களா சார்? எதுக்கு? N2கா ஓட்டுக்கா? ரெண்டுக்குமே தான் சார் கேட்கிறேன். இல்ல சிக்மா மாதிரியும் தெரியல, பை மாதிரியும் தெரியல சார், தான் கேட்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு சொல்றேன் பாத்துக்க. ஓட்டுக்கு சொல்லட்டுமா? ஐ மீன் அங்க ரவுண்ட் பண்ற பாத்துக்க. நான் எதை சொல்றேன்னாக்கா, இங்க பாருங்க. இது என்ன போட்டிருக்கும் கேட்டா, பை 2px ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் பை 2px, செகண்ட் ஆர்பிட்டல் பை 2py. கரெக்டா? தேர்ட் ஆர்பிட்டல் வந்து கீழே இருக்குல்லையா? அந்த கீழே இருக்குல்ல எந்த ஆர்பிட்டல் இங்க என்ன பண்ணா சிக்மா 2pz இது. இங்க பாருங்க அதே மாதிரி. இங்க பாருங்க, நான் ரவுண்ட் பண்ண பாருங்க. இது பை 2px பை 2py. கரெக்டா? இது வந்து சிக்மா 2pz. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இன்னொரு டவுட்னா கேளுங்க. இங்க ஓகேம்மா. ஓகே. இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆர்டர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? பாண்ட் ஆர்டர் எழுதலாம் இல்லையா? எஸ். ஓகே. பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும், நான் ஒரு டைம் மட்டும் எழுதுறேன். NB மைனஸ் NA/2. இதுதான் பாண்ட் ஆர்டர். அப்போ NBனா மீனிங் என்னன்னு கேட்டா, நல்லா கவனி. சிக்மா ஐ மீன் சிக்மா 2s பை 2px பை 2py சிக்மா 2pz. இதுல இருக்கிற இடம் தான் NB. அப்ப எவ்வளவு? இப்ப நான் சொன்ன ஆர்பிட்டல் எவ்வளவு எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ணிக்க? 8 இருக்குமா பாருங்க. இருக்குமா? NBனா 8. NAன்னு பாருங்க. சிக்மா ஸ்டார் 2s சிக்மா ஸ்டார் 2s பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py. எவ்வளவு இருக்கு மொத்தமா? 4 இருக்கு. கரெக்டா? அப்போ 8 மைனஸ் 4/2 ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 எவ்வளோ? 4/2. அப்போ 4/2 2. அதுதான் ஆக்சிஜன் மாலிகுல் எழுதும்போது எப்படி எழுதணும் கேட்டாக்கா, O2 எழுதும்போது எப்படி எழுதணும்? O டபுள் பாண்ட் O எழுதணும். அதுக்கு மீனிங் இதான் மீனிங். கரெக்டா? அடுத்தது இப்போ N2 பாருங்க. அது மாதிரி பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு என்ன சொல்வேன்? NB வேல்யூ எவ்வளவு சொல்ல பார்க்கலாம்? சிக்மா 2s எவ்வளவு இருக்கு பாருங்க, பை 2px எவ்வளவு இருக்கு பாருங்க, பை 2py பாருங்க, சிக்மா 2pz பாருங்க 8 இருக்கு. இதான் NB. என்னது? சிக்மா ஸ்டார் 2s எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. மேல இங்க ஏதாவது எலக்ட்ரான்ஸ் இருக்கானா? இங்க எதுவுமே எலக்ட்ரான்ஸ் இல்லம்மா. இங்க எதுவுமே எலக்ட்ரான்ஸ் இல்ல. அதனால என்னது? ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கு. சிக்மா ஸ்டார் 2s மட்டும் தான் இருக்கு. அப்ப 8 மைனஸ் 2/2 ஈக்குவல் டு நம்ம 6/2 ஈக்குவல் டு 3. அதுதான் எஸ்மா. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் சார். அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து சார் கால்குலேஷன் பண்ணி NB NA ன்னு போடுறோம்.
ஆமா என்பினா வந்து சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க என்பி எங்க இருக்கான்னு பார்க்கணும்னாக்கா ஒன்லி மாலிகுலர் ஆர்பிட்டல் தான் பார்க்கணும், மூலக்கூறு ஆர்பிட்டல் தான் பார்க்கணும். நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. மூலக்கூறு ஆர்பிட்டல்ல ஸ்டார் இல்லாத இருக்கிறது எல்லாமே என்பி வேல்யூமா. ஸ்டார் எங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்பி வேல்யூ, ஸ்டார் இருக்கிறதெல்லாம் என்ஏ வேல்யூ. இப்போ புரியுதா? ஓகே சார். அப்போ இங்க வந்து ஆக்சிஜனுக்கு மேல இருக்கிற பை டூ பி எக்ஸும் பை டூ பி ஒய்யும் சிக்மா டூ பி எக்ஸ் இசட்டும் எடுத்திருக்கீங்க. அங்க வந்து 6 இருக்கு. கீழே இருக்கிற சிக்மா டூ எஸ் சேர்த்து 8ன்னு போட்டிருக்கீங்களா சார்? ஆமாமா. ஓகே. எஸ் எஸ் ஓகேவா? எஸ். அதே மாதிரி இப்போ n2க்கு இப்படி சொல்ல பாருங்க 6/2 = 3. அப்போ n2 மேல எப்படி எழுதணும்? n ட்ரிபிள் பாண்டு n எழுதணும். புரியுதா? எஸ். ஏன் ட்ரிபிள் பாண்ட் எழுதுனா பாண்டோட 3 தான் ரீசன். ஓகே. ஏன் வந்து ஓ டபுள் பாண்டு ஓ எழுதுனா பாண்டோட 2 தான் ரீசன். கரெக்டா? எஸ். இப்போ நம்ம பாண்டோட எழுதாச்சு. அடுத்து என்னது? ஸ்டெபிலிட்டி எழுதணும்ல? எஸ். ஸ்டெபிலிட்டி சொல்ல பார்க்கலாம். எப்படி எழுதணும் ஸ்டெபிலிட்டினா? இங்க ஸ்டெபிலிட்டி வந்து molecular stability NB greater than NA. அதே மாதிரி இங்கே என்னது? molecular stability என்னமா? NB greater than NA. ஆமா தானே? அப்போ NB greater than NA எப்படி இருக்கும்? molecule stable. ஓகே. molecule is stable. இங்கே என்னது? molecule is stable. கரெக்டா? அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா எங்க பார்க்கணும்? ஃபைனலா எலக்ட்ரான் பார்க்கணும். எலக்ட்ரான் எங்க இருக்கு லாஸ்டா? பை ஸ்டார் 2p ல இருக்கு. எப்படி இருக்கு பை ஸ்டார் 2p ல எலக்ட்ரான்? சிங்கிளா இருக்கு. அப்போ சிங்கிளா என்ன சொல்லணும்? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பேரா மேக்னெட்டிக். ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்க, n2 பாருங்க, லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கு? சிக்மா 2pz இருக்கு. எவ்வளவு இருக்கு? பேரா இருக்கு. அப்ப பேரா இருந்தா என்ன சொல்லணும்? டயாமேக்னெட்டிக். என்ன சொல்லுமா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து டயாமேக்னெட்டிக். ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நீங்க நோட்ல டிரா பண்ணிப்பீங்களா? அதை பொறுத்து என்ன சொல்லுங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறங்க. ரெடியா? ஆக்சுவலா நம்ம 1s வந்து டிரா பண்ணல, அதையும் சேர்த்தாங்க ஆன்சர் பண்ண போறோம். நம்ம 1s டிரா பண்ணல, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அதையும் நம்ம சேர்த்தா ரைட் பண்ணோம். ரெடியா? முதல்ல ஆக்சிஜன் கவனிச்சுக்கோ. ஆக்சிஜன் எப்படி எழுதணும் கேட்டா சிக்மா 1s2. அடுத்தது தான் இருக்கும் சிக்மா ஸ்டார் 1s2. அடுத்தது சிக்மா 2sல் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். அடுத்தது சிக்மா ஸ்டார் 2s2. அடுத்தது என்னது? இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. சிக்மா 2pz2. கரெக்டா இல்லையா? சிக்மா 2pz2. நெக்ஸ்ட் பை 2px2. ஆமா தானே? நெக்ஸ்ட் பை 2py2. நெக்ஸ்ட் பை ஸ்டார் 2px1. நெக்ஸ்ட் பை ஸ்டார் 2py1. அடுத்து சிக்மா ஸ்டார் 2pz 0 போடணும் தேவையில்லை. இப்போ இதுக்கெல்லாம் லெசன் போடணும் இல்லையா? இதுக்கும் லெசன் போடணும். பட் ஆனால் இதுக்கு மட்டும் என்ன போடணும்? ஈக்குவல் போடணும். இதுக்கு லெசன் போடணும், இதுக்கு லெசன், இதுக்கு ஈக்குவல் போடணும். ஓகே. ரெண்டு சேம் எனர்ஜி இல்ல? சேம் எனர்ஜியா இருக்கும்போது ஈக்குவல் பண்ணும். சமமான ஆற்றல் மட்டும் இருக்கும்போது ஈக்குவல் பண்ணும். டிஃப்ரெண்டா இருக்கும்போது லெசன் பண்ணும். புரியுதா? இதான் வந்து ஓட்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்து n2 எழுதலாமா? ரெடியா? n2 நீங்க யாரோ சொல்லி பார்க்கலாம். உங்க நோட்டை பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன வரும் n2க்கு? சார் ஒன் மினிட் சார். லாஸ்ட் வந்து பை ஸ்டார் 2px பவர் 1 ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py yx பவர் 1 சார்? ஆமா.
pi star 2p y power 1. ஓகேவா? சொல்லுப்பா, யாராவது சொல்லு பார்க்கலாம். என்ன எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வரும் N2க்கு? உங்க நோட்டை பார்த்து சொல்லணும் கரெக்டா. சீக்கிரம் ஃபாஸ்டா சொல்லணும். Sigma 1s2 sigma 1s2 less than திரும்பிய sigma 1s star 1s2 sigma star 1s2 less than sigma 2s sigma 2s2 less than sigma star 2s2 sigma star 2s2 less than என்ன இருக்கு இப்போ? pi 2px இருக்கா? pi 2x sir. Yeah, x2 equal to pi 2p y2 less than sigma 2p z2. ஓகேவா? எஸ் நோ? இதான் N2 காணுமால் என்னது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். புரியுதா? ஓகே, இது N2. ஆக்சுவலா இந்த N2 தான் இந்த வருஷம் கேட் நீட் கொஸ்டின். இந்த கையில் எடுத்து பாருங்க எல்லாரும். 2023 கேட்ட நீட் கொஸ்டினா இதுதான். இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 10 மாசம் ட்ரை பண்ணீங்களா நீங்க? நோ சார். ஆனா ஈஸி தானே இதெல்லாம். ஆமா சார். யா, இனிமே கத்துக்குங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மாலிகுலும் நம்ம ரைட் பண்ணலாம். நான் என்ன சொன்னாக்கா, நான் இப்போ புரியுதுக்காக தான் இந்த டயக்ராம்லாம் ட்ரா பண்ணேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த டயக்ராம்லாம் ட்ரா பண்ணா இந்த ஒரு கொஸ்டினோட முடிச்சுட்டு வந்துருங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அதனால டயக்ராம் இல்லாமல் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுது, கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுது. இந்த டயக்ராம் வந்து நீங்க போட்டு ஆன்சர் பண்ணா அது ஜஸ்ட் எத்தனை கொஸ்டின் கேட்டால் ஒரு 3 கொஸ்டின் தான் டயக்ராம் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த கொஸ்டின் கேட்டாக்கா கவனி, லிசன். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு நான் சொல்லிடுறேன். ரெடி? என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பான்னு சொன்னாக்கா, பாண்ட் ஆர்டர் கேட்பாங்க. பாண்டு ஆர்டர், தமிழ பிணைப்பு தரம் கேட்பாங்க. செகண்ட் பாண்ட் லெங்த் கேட்பாங்க. தேர்டு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கேட்பாங்க. அடுத்தது பாண்டு ஸ்ட்ரெங்த் கேட்பாங்க. நெக்ஸ்ட் molecular stability. Next, magnetic property. Magnetic. Next, electronic configuration. அடுத்தது number of bonding molecular orbital electrons. Number of present the bonding molecular orbitals. Bonding molecular orbitals. Number of present the bonding molecular orbital electrons. அதே மாதிரி number of number of present the bond electrons sir. Bonding molecular orbital. BM1 bonding molecular orbital electrons. ஓகேவா? அடுத்தது number of present the
ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இந்த டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரியா? இதுல நீங்க டயக்ராம் போட்டு டிரா பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் எது சார்னு கேட்டாக்கா, சோ நல்ல கவனி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு டயக்ராம் தேவைப்படும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்லாம் தேவைப்படும். அவ்வளவுதான். இந்த 4 கொஸ்டின் தான். மீதி கொஸ்டின் எல்லாமே என்னது, டயக்ராமே தேவைப்படாது. அந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட் கட் சொல்லி தர போறேன். சரியா? ரெடியா? ஓகே, லிசன். இப்போ இந்த கொஸ்டின், இப்போ நம்ம இந்த நான் 4 கொஸ்டின் அண்டர்லைன் பண்றேன் பாருங்க. 1 2 3 4. இந்த 4 கொஸ்டின் கூட நீங்க வந்து டயக்ராம் ஃபுல் டயக்ராம்லாம் போடக்கூடாதுமா. ஃபுல் டயக்ராம்லாம் போடக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தர போறேன். ரெடியா? ஓகே ஓகே சார். எஸ். இப்போ கவனிமா. இப்போ ஷார்ட்டா எப்படி சார் கேட்டா, இங்க பாருமா, இது சிக்மா 1s. நான் ஒன்லி மாலிகுலர் ஆர்பிட்டல் மட்டும் தான் ரைட் பண்றேன், அட்டாமிக் ஆர்பிட்டல் ரைட் பண்ணல, பாத்துக்கோ. இது சிக்மா ஸ்டார் 1s. அடுத்தது இது சிக்மா 2s. இது சிக்மா ஸ்டார் 2s. அடுத்தது இது பை 2px. இது பை 2py. இது சிக்மா 2pz. அதே மாதிரி பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, சிக்மா ஸ்டார் 2pz. கரெக்டா? எஸ். அதே மாதிரி அனந்த ஒரு டயக்ராம் பாருங்க. இது சிக்மா 1s. இது சிக்மா ஸ்டார் 1s. இது சிக்மா 2s. இது சிக்மா ஸ்டார் 2s. அடுத்தது இது பை 2px, பை 2py, சிக்மா 2pz. இது பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, சிக்மா ஸ்டார் 2pz. ஓகேவா? இதமா ஷார்ட்கட். அந்த டயக்ராம்ல ஷார்ட்கட் இது. இப்போ என்னன்னாக்கா, ஆக்சுவலா இது வந்து இந்த இது நான் என்ன சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஓகே, இது செகண்ட் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எது சார் யூஸ் பண்ண கேட்டா, நல்லா கவனிங்க. above 14 electrons in the first structure. above 14 electrons in the first structure. Second structure எதுக்கு யூஸ் பண்ண கேட்டாக்கா, below 14 electrons in the second structure. மீனிங் புரியுதா பாருங்க. above 14 the first structure, below 14 the second structure யூஸ் பண்ணணும். இப்போ நான் அப்படியே வந்து இப்போ நம்ம போட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணப்போமா. இப்போ நம்ம எதுக்கு போட்டோம்னா, இப்போ நான் ஓட்டுன்னு எடுத்துக்க வச்சுக்கோ. ஓனை எத்தனை எடுக்கணுமா, ஓட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓட்டு மணிக்கு போட போறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஓனை எத்தனை எடுக்கணுமா, 8 சார். 8. ஓட்டுனா 16 சார். 16 இல்லையா? எஸ். அப்போ கவனிங்க பார்க்கலாம். லிசன். O2னா 8, ஓனா 8, ஓட்டுனா 16. அப்போ 16னா அது எப்படி above 14 electrons. இப்போ சப்போஸ் நாங்க N2 எடுத்துனாக்கா எவ்வளோ, 14 மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா எண்ணுக்கு ஒரு எண்ணுக்கு 7,
2n 14 இருக்கும். அப்போ பிலோ 14 n2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ற பாருங்க. சிக்மா 1s2 இருக்குமா? ஏன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4 அதே மாதிரி இது ஒரு ஓக்கு. அடுத்த ஓக்கு 1s2 2s2 2p4 இது அடுத்த ஓக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1s ஃபில் பண்ணலாமா? இந்த 1s2 இந்த 1s2 அப்போ 4 இருக்குதுல. அப்போ 4 எப்படி ஃபில் பண்ணுவேன்? சிக்மா 1sல 2 சிக்மா ஸ்டார் 1sல 2 முடிஞ்சு போச்சா? அடுத்தது சிக்மா 2sல 2 + 2 4 அப்போ எப்படி ஃபில் பண்ணுவேன்? சிக்மா 2sல 2 சிக்மா ஸ்டார் 2sல 2 முடியுதா? அடுத்து 2p4 எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படி கேட்டா 5 2pxல 1 5 2pyல 1 சிக்மா 2pzல 1 5 ஸ்டார் 2pxல 1 5 ஸ்டார் 2pyல 1 சிக்மா 2pzல 1 5 ஸ்டார் 2pxல 1 5 ஸ்டார் 2pyல 1 அவ்வளவு 8 இவ்வளவுதான். இதுதானே இது? இதுதானோ? இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ n2க்கு எப்படி எதுவே 1s2 2s2 2p3 இது ஒரு ஆக்சனுக்கு. அடுத்த ஆக்சனுக்கு 1s2 2s2 2p3 இது ஒரு ஆக்சனுக்கு இல்லையா? யா. இப்போ எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா 1s ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்ல 1s இல்லையா? அப்போ 4 ரன் எப்படி ஃபில் பண்ணோம்? இது ஒரு சிக்மா 1s இது ஒரு சிக்மா ஸ்டார் 1s ஃபில் பண்ணிடுச்சு. 2sல 4 இருக்குல்லையே அதை எப்படி ஃபில் பண்ணோம்? சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s ஃபில் பண்ணிடுச்சு. 2p3 6 இருக்கு. எப்படி ஃபில் பண்ணுவேன்? xல 1 yல 1 zல 1 xல 1 yல 1 zல 1 அவ்வளவுதாம்மா முடிஞ்சு போச்சு. இதான் ஷார்ட்கட். இப்போ இந்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் இல்லையா? NP வேல்யூ சொல்ல முடியும், NA வேல்யூ சொல்ல முடியும் இல்லையா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியும் இல்லையா? வெரி சிம்பிள். நீங்க இப்படி தான் யூஸ் பண்ண எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபுல் டயக்ராம்லாம் போடக்கூடாது. ஃபுல் டயக்ராம் போட டைம் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர்ல எப்படி சார் கால்குலேட் பண்ணது டயக்ராம் போடாம அப்படின்னு கேட்டா நீங்க டயக்ராமே போடாம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். ரெடியா? எஸ் ஆர் நோ? கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? கவனிமா, நல்லா நம்ம வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். One, two, 3, 4, 5, 6, 7. 7 லைன் போட்டு கூட பார்த்துக்க, செக் பண்ணிக்கோ. ஓகே தானே? கிளியர் இருக்கே இது? ஓகே, நெக்ஸ்ட் லிசன்மா. ஓகேமா, இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் எப்படிமா இருக்கு? யாரும் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் எப்படிமா இருக்கு பார்க்கிறதுக்கு? சொல்ல முடியாதா? எம் மாதிரி இருக்கா இல்லையம்மா?
செகண்ட் சிம்பிள் ஏ மாதிரி இருக்கு கரெக்டா இல்லையா? எஸ், நல்லா கவனிக்கணும். எஸ், ஸோ கவனிங்க. இது 0, இது 0.5, இது 1, இது 1.2, இது 2, இது 2.5, இது 3. ஓகேவா? எஸ், கவனிமா. லிசன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ, இந்த ஒவ்வொரு ஜைனிங்க்கும் ஒரு வேல்யூ நம்பர் கொடுத்துருக்குமா? 0 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேவா? நம்பர் கொடுத்தாச்சுமா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எப்படி பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண நம்ம ஷார்ட்கட் சொல்ல போறோம். சரியா? வெரி சிம்பிள். லிசன். இப்போ நம்ம சாதாரண ஒரு மாலிகுலர் H2 எதுன்னு வச்சுக்கோ. H2னா எத்தனை எலக்ட்ரான்மா இருக்கு? H2ல எவ்வளவு எலக்ட்ரான் நீங்க சொன்னாதான் நான் எழுதுவேன். ரெடி? ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஒரு 2 தான் சார். ஒரு Hக்கு ஒரு எலக்ட்ரான், 2Hக்கு 2 தானே சார்? யா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணாக்கா, இப்போ இங்க 2க்கு நேரா இங்க பாருங்க. இப்போ 2 எங்க இருக்கு பாருங்க. ஐ மீன் கவனிமா, இது வந்து பாண்ட் ஆர்டர் வேல்யூ. கவனி, லிசன். இது வந்து பாண்ட் ஆர்டர் வேல்யூ. இதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? எஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ்னா இங்க தானே இருக்கு. இங்க தான் 2 இருக்கு. அப்போ 2க்கு நேரா பாண்ட் ஆர்டர் என்னமா? 1. ஈஸியா கஷ்டமா? இது சார். யா. இப்போ நம்ம He2 எஸ் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. அங்க ஏன் சார் 1.2னு போட்டிருக்கோம் 1.5 போடாம? சரி 1.5 தான்மா. சாரிம்மா. 1.5 தான் இது. புரியுதா? 1 1.5. ஓகே. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கவனி போகலாம். இப்போ நான் He2ன்னு சொன்னா எவ்வளவு எலக்ட்ரான் சொல்ல போகலாம்? He2ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்மா இருக்கு? Heனா எவ்வளவு எலக்ட்ரான்மா? 4 electrons, sir. 4 தானே சார்? யா, He2னா 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ 4க்கு நேரா பாருங்க, ஆன்சர் பாருங்க. 0 சார். 0. வந்துச்சா ஆன்சர்? எஸ். நெக்ஸ்ட் நம்ம H2 மைனஸ் போட்டோம் இல்லையா? எஸ். H2 மைனஸ் என்ன மீனிங்? எத்தனை 1 எலக்ட்ரான்மா? எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும் சார். 5. 3 சார். சாரி சார். 3. யா 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப 3க்கு நேரா பாருங்க. 0.5. யா 0.5 ஆர் 1/2. கரெக்டா? ஆர் 1/2. கரெக்டா இல்லையா? எஸ் சார். எஸ். சப்போஸ் இப்போ N2க்கு சொல்ல பார்க்கலாம். N2ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 7 7 14 சார். 14 நேரா பாருங்க எவ்வளவு இருக்கு? 3, sir. யா 3 சார். பானோட 3. கரெக்டா? நெக்ஸ்ட் ஓட்டுக்கு சொல்ல பார்க்கலாம். 16 சார். யா 16 நேரா. யா வருதா? ஆன்சர் வருதா இப்போ? எஸ் சார். யா இப்போ நீங்க பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணா நீங்க என்ன பண்ண தேவை? நீங்க ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண தேவை. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். சரியாம்மா? ஓகே. இப்போ சப்போஸ் நானு லிசன்மா, இப்போ நான் O2 பிளஸ்ன்னு சொன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்மா? 15 சார். 15 electrons, sir. யா அப்ப 15 நேரா பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. 2.5 சார். 2.5, sir. யா 2.5 இல்லையா? நெக்ஸ்ட் சப்போஸ் நான் O2 மைனஸ் சொன்னா எவ்வளவு சொல்ல பார்க்கலாம். 17 சார். 17 electrons. 17 இருக்க பாருங்க. 1.5 சார். 1.5 கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் சப்போஸ் நான் O2 2 பிளஸ் சொன்னா எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 14 சார். 14 electrons, sir. யா 14 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 1 செகண்ட். அப்போ O2 2 பிளஸ்னா 14 எலக்ட்ரான்ஸா? அப்போ 14 மீனிங் 3 பாண்ட் பேர். சப்போஸ் O2 2 மைனஸ்னா
18 சார். 1 யா 18 electrons. அப்போ 18 நேரா பாருங்க. ஆன்சர் 1 சார். யா 1. குட் இல்லையா? சப்போஸ் லிசன் He2 பிளஸ்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்மா? He2 1 3 சார். யா 3 electrons, sir. யா 3 எலக்ட்ரான்ஸ்னா எவ்வளவுமா? 0.5 5, sir. யா சப்போஸ் ஐ திங்க் H2 மைனஸ்னா 5 சார். electrons, sir. 5 5 எலக்ட்ரான்ஸ். 0.5 தான் சார். யா 5 எலக்ட்ரான்ஸ். 5 எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம 0.5 அது தான் 0.5 தான் சார். இல்லையா? எஸ். இப்போ நமக்கு ஏன்னா இப்பெல்லாம் இனிமேல கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் 2 3 தான் கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இப்போ நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். புரியுதாமா? எஸ். அதுக்கு நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் நான் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மறுபடியும் அனுப்புறேன். அந்த கொஸ்டின் நீங்க ஃபுல்லா என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதாமா? ஓகே சார். யா இப்போ சப்போஸ் பாண்ட் லெங்த் கேரன்னு வச்சுக்கோ. இப்போ நிறைய கொடுத்துட்டான். இப்போ நான் இனிமேல் நான் சொல்றேன். 1 செகண்ட் உடனே O2 பிளஸ் O2 மைனஸ். ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல பாண்ட் லெங்த் கேட்குறான்னு வச்சுக்கோ. என்ன கேட்குறோமா? பாண்டு லெங்த். பாண்ட் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? பாண்ட் ஆர்டர் ப்ரொபோர்ஷனல் Inversely proportional to bond length. பாண்ட் லெங்த் இல்லையா? அப்போ பாண்ட் ஆர்டர் எங்க அதிகமா இருக்கோ அங்க பாண்ட் லெங்த் குறைவா இருக்கும். இப்போ ஓட்டுக்கு என்ன பாண்ட் ஆர்டர்? 2, sir. யா 2. O2 பிளஸ்க்கு 2.5, sir. 2.5. O2 மைனஸ்க்கு 1.5, sir. 1.5. இப்போ பாண்ட் ஆர்டர் எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு தானே பாண்ட் லெங்த் குறைவா இருக்கும். அப்போ பாண்ட் ஆர்டர் எங்க அதிகமா இருக்கு? O2 பிளஸ். ஆமா தானே? எஸ் சார். அப்புறம் O2 அப்புறம் O2 மைனஸ். அப்போ எதுக்கு அதிகமா இருக்குன்னா O2 பிளஸ்க்கு பாண்ட் ஆர்டர் அதிகம், ஆனா பாண்ட் லெங்த் குறைவு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இந்த மாதிரி ஆர்டர் பண்ணா ஆர்டர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகேமா? இது ஒரு கிளியரா புரியுதாமா? புரியுது சார். யா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. No, sir. இதுதாம்மா இவ்வளவுதாம்மா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இதுல எந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். புரியுதா? கம்பல்சரி இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. போன வருஷம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் N2D எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்கான். நீ எழுதிருப்ப கொஸ்டின் எழுதி தான் எடுத்து பாரு, செக் பண்ணி பாரு, தெரியும் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு. சரியா? இந்த ஃபுல்லத்தையும் நோட்ஸ். எஸ்மா சொல்லுங்கம்மா. இப்ப இதே மாதிரி n பிளஸ் n மைனஸ் அந்த மாதிரி எது கேட்டாலும் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நீங்க இந்த மாதிரி போடலாம். புரியுதா? ஓகே. ஓகே சார். யா அதனால நான் கொஸ்டின் அனுப்புறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல டவுட் நம்ம டுமாரோ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகேமா. No, sir. தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ சார். Thank you, sir. தேங்க் யூ.